திருநெல்வேலியில் விஜய் அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய பிரச்சாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிஜம். இதற்கு முன்பு கடுமையான விமர்சனங்களை பல கட்சிகளை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். அரசியல் தெரியாது, இவர்களுக்கு அரசியல் பேச தெரியாது என்ற பல செய்திகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் ஒவ்வொரு இடத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அதன் உச்சபட்ச தாக்கமாகத்தான் இன்று திருநெல்வேலியில் அவர் பேசி இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. எந்த இடத்திலும் பின்வாங்காமல் தன்னுடைய கருத்தியலை மிக ஆழமாக எடுத்து வைத்த விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணிகளை மையப்படுத்தி அவர் கேட்டிருந்த ஒரு கேள்வி மக்கள் மன்றத்திலே பெரும் பேசுபடு பொருளாக மாறிவிட்டது. நான் இங்கு உங்கள் முன்னால் இருந்து குறிப்பிடுகின்றேன், நான் மக்கள் பணத்தில் ஒரு காசு கூட எடுக்க மாட்டேன் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். அதுபோல திமுக கூட்டணியை சார்ந்தவர்களோ அண்ணா திமுக கூட்டணியை சார்ந்தவர்களோ யாராவது தெளிவாக எடுத்து வைக்க முடியுமா என்றால் நான் அரசியலை பேச மாட்டேன் என்று ஆணித்தரமாக விஜய் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுபோலத்தான் பெண்கள் மீது எழும்பி இருக்கக்கூடிய பாலியல் ரீதியான அந்த தாக்கங்கள் தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் நடைபெற்ற அவலங்களின் உச்சங்களாக இவைகள் இருக்கிறது என்று விஜய் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது கூட்டத்தில் இருந்த பெண்கள் திமுகவிற்கு எதிராக அவர்கள் எழுப்பிய அந்த குரல் ஓசை திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான களமாக இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு அறிய வேண்டிய மிகப்பெரிய செய்தியாக இருக்கின்றது. இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தாது என்றெல்லாம் கணக்கிட்டு கொண்டிருந்த பலர் இப்பொழுது கருத்து கணிப்பு என்கின்ற போர்வையில் இப்பொழுது அவர்கள் பல உண்மைகளை சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதுவரை 15% தான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்கும் என்றவர்கள் இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 28-30% என்று கணக்குகளை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய களம் மாறியிருக்கிறது என்றால் அது விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பிரச்சாரம்தான் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். நன்றி.